அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பேரு கே பாரிபாஸ்கர். என்னோட சேனல் பேரு ட்ரைம்ஃபன்ட் தர்ஸ்டே, அதாவது வெற்றி வியாழன். இந்த சேனலோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் ஒர்க்கர்ஸ் வந்து நிறைய பேர் ஒரு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்துக்கு பெரிய அளவில் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதை வந்து நம்ம அந்த கொரோனா காலகட்டத்தில இருந்து நிறைய பேர்கிட்ட நேர்காணல் மூலியமா இந்த மாதிரி ஆன்லைனில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண சொல்லி, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் விஜயகுமார், அவர் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்கிறார். இருந்தாலும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது நான் சொல்றதோட அவர்கிட்ட இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம். வணக்கம் விஜய், உங்களுடைய பயணம், அனுபவம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வணக்கம் வணக்கம் பாரி. வணக்கம் பாரி. வணக்கம். நான் வந்து வணக்கம். 2014 தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். கேக்குதா? கேக்குது. ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணல. ஒரு ஆர்கனைசேஷன் சென்னை பெயின் அண்ட் பாலியேட்டிவ் கேர் இருக்கு. 2004 இது கேரளால இருக்கு நிறைய. சென்னையில வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஆரம்பிச்சது. அதாவது கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றது, வீட்டுல போயிட்டு அவங்க ஹோம் கேர்னா அவங்க என்ன வேணும் எல்லாமே ஃப்ரீயா பண்றது. ஹோம் கேர் 2014 ஜிஹெச்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஜிஎஸ்ல ஒரு 3 to 4 இயர்ஸ் அங்க பண்ணிருந்தோம். அங்கதான் ஆபீஸ் கொடுத்தாங்க கவர்மெண்ட். அதுக்கப்புறம் புது கவர்மெண்ட் வந்த பிறகு எங்களை வந்து அது விஜய் பாஸ்கர் வந்து அங்க வைக்க கூடாட்டாரு. அப்புறம் நாங்க என்ன பண்ணோம், இங்க நம்ம எக்மோர்ல ஒரு ஆபீஸ் ஸ்டார்ட் பண்ணி வாடகை கொடுத்து அங்க பண்ணோம். பண்ணதுதான் கேன்சர் பேஷண்ட் மட்டும் இல்ல, பெட் ரிடன் பேஷண்ட் எல்லாருக்குமே வீட்டுல போயிட்டு ஹோம் கேர் படுத்த படிக்கையா இருக்கவங்களுக்கு வந்து பெட் சோர் இருந்தா பெட் சோர் கிளீன் பண்றது, அப்புறம் வந்து யூரின் இது கத்தீட்டர் மாத்தி கொடுக்கறது, அப்புறம் ரைஸ் டியூப் ரைஸ் டியூப் மாத்தி கொடுக்கறது, இதெல்லாமே ஃப்ரீயா தான், டோட்டலி ஃப்ரீ, ஒரு பைசா நான் வாங்குறதுல. அப்புறம் வந்து பேஷண்ட் வந்து மெடிசின் ஃப்ரீ. அப்புறம் வந்து காட்டன் பெட்டு, வீல் சேரு, வாக்கரு, இது மாதிரி டைப்பர்ஸ், இது எல்லாமே நாங்க ஃப்ரீயா பண்றோம் வீட்டுக்கு போயிட்டு. அது இல்லாம 2017 என்ன பண்ணோம், நம்ம ரெட் ஹில்ஸ்ல அபயம் சொல்லிட்டு ஆரம்பிச்சோம் ஹாஸ்பைஸ் கேர். அங்க வந்து இன்பேஷண்ட் தான், கேன்சர் பேஷண்ட் டோட்டலி பெட் ரிடன் பேஷண்ட். அங்க ஆரம்பிச்சோம். அங்க ஒரு 10-30 பேஷண்ட் இருந்தாங்க. அது ஃப்ரீ தான். அது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் பேஷண்ட், ஃபோர்த் ஸ்டேஜ் பேஷண்ட், லாஸ்ட் ஸ்டேஜ், டாக்டரால கைவிடப்பட்ட, வீட்டுல வச்சு பார்க்க முடியாதவங்க. சில வீட்டுல வச்சு பார்க்க முடியாது, ஏன்னா வந்து வரும், யூரின் போவாங்க, மோஷன் போவாங்க, ஸ்மெல் வரும். அது மாதிரி இந்த முகத்துல வந்து கேன்சர் வரும், அது வந்து புழு வரும், இந்த மாதிரி. அந்த மாதிரி பிரச்சனை வீட்டுல வச்சு பார்க்கவே முடியாது. அதை வந்து நாங்க அங்க வந்து இன்பேஷண்டா வச்சு ஹாஸ்பைஸ் கேர், ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஹாஸ்பைஸ் கேர். அது லாஸ்ட் ஸ்டேஜ் பேஷண்ட், டாக்டரால் கைவிடப்பட்ட பேஷண்ட், நல்லபடியா அவங்களுக்கு வந்து கடைசி காலத்தை ஹெல்ப் பண்ணும், பெயின் மேனேஜ்மெண்ட் பண்றோம். கடைசி காலத்தை நல்லபடியா பண்ணி, அது 2017 ஆரம்பிச்சாங்க. அது இப்பவும் போயிட்டு இருக்குது. அங்கேருந்து வெக்கேட் பண்ணிட்டு விஜயவாக மோகன் ரெட்டி ஹாஸ்பிட்டல் வச்சோம். அங்கேருந்து இப்போ வந்து கொலஸ்டூர் இருக்குது, அது பண்ணிட்டு இருக்கோம். அது இப்போ வந்து ஒன்லி கேன்சர் பேஷண்ட் மட்டும் தான் நாங்கள் அட்மிட் பண்றோம் ஹாஸ்பிட்டல் கேர்ல. பெட் ரிடன் பேஷண்ட் வந்து வீட்லயே போய் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து 11 பேஷண்ட் இருக்காங்க எங்கள்கிட்ட. 11 பேஷண்டா? இப்ப 11 பேஷண்ட், டோட்டலி வந்து 400 to 500 பேஷண்ட் இருக்காங்க சென்னை சிட்டி ஃபுல்லா. சென்னை சிட்டில மட்டும் நீங்க கேட்டர் பண்றது பெட் ரிடன் பேஷண்ட். இப்ப இவங்களெல்லாம் பாத்துக்கிறதுக்கு ப்ரொஃபஷனலி குவாலிஃபைடு ஆளுங்க வேணுமா விஜி? அதாவது எங்களுக்கு இது நர்ஸ் இருக்காங்க, ஹோம் கேருக்கு நர்ஸ் இருக்காங்க, ஹாஸ்பிஸ் கேர்லயும் நர்ஸ் இருக்காங்க. 2 ஆம்புலன்ஸ் இருக்கு. ஆம்புலன்ஸ் ஒன்னு வந்து நார்த் மெட்ராஸ் போனா, ஒன்னு சவுத் மெட்ராஸ் போகும், அது மாதிரி டெய்லி. இப்போ வந்து டிரைவர் ஷார்ட் ஆயினால இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் தான் இருக்கு, ஒரு டிரைவர் வச்சு எல்லாம் சென்னை சிட்டி ஃபுல்லா. ஒரு 15 டேஸ் போதோட அந்த பேஷண்ட் போய் பார்ப்போம். ஆமா ஆமா. இப்போ இந்த கேத்தீட்ரல் எல்லாம் 15 டேஸ் ஒரு தடவை மாத்தணும் நம்ம. அப்படியா? ஓகே.
இல்லாட்டி வந்து இன்ஃபெக்ஷன் வந்துடும் அவங்களுக்கு. ஓ இந்த ரைஸ் டியூப், ஆ அப்போ அவங்களுக்கு போய் மாத்தி கொடுக்கணும். அதெல்லாம் கரெக்டா அந்த 15 days, 2 weeks, ஒரு அந்த ஷெட்யூல் மாதிரி மாதிரி. பிரச்சனை 2 weeks வரும். எல்லா பிரச்சனை கொஞ்சம் லேட் ஆகும். ஆமா, அதான். ஷெட்யூல் மாதிரி போட்டு பார்த்துக்கணும். ஓகே, அப்ப அதுவே கரெக்டா இருக்கு. ரெகுலரா கண்டினியூஸா வேலை இருந்துகிட்டே அது இருக்கு. நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க ஃப்ரீயா பண்ணிட்டு. பரவாயில்ல. இப்ப சிஸ்டர்ஸ்க்கு இதெல்லாம் வேலை இருந்துட்டே இருக்கும், கண்டினியூஸா வேலை இருக்கும். நாங்க வந்து எங்க ஏரியா இந்த வாலண்டியர்ஸ் வந்து எல்லா வாய்ஸ் கேட்கல வேலை, உங்க வாய்ஸ் கேட்கல. இப்போ நான் பேசல, சொல்லு, கேக்குது. ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்க எது கேட்டீங்க? இல்ல இல்ல, அதாவது இப்ப இந்த ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு ஒரு பேஷண்ட்டை போய் பாக்குறீங்கன்னா எப்படி ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 1 hour ஆகுமா? அது வந்து ப்ரொசீஜர் இருக்க பேஷண்ட், இந்த பெட்ஸோட் கிளீனிங், அந்த ஓ. மாதிரி பேஷண்ட் இதெல்லாம் எப்படி வாங்கணும். ம்.